ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முத்தழகு சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. இந்த ஃப்ராட் அஞ்சலி முத்தழகு மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. என்னுடைய குழந்தைய அவங்க கடத்தின்னு போயிட்டாங்க, தயவு செஞ்சு என் குழந்தைய காப்பாற்றி கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. போலீஸ் இருந்துட்டு என்னம்மா சொல்கிற, உங்கள் வீட்டு ஆளுங்களே உங்கள் குழந்தைய எப்படி கடத்த முடியும் அப்படின்ற மாதிரி தயவு செஞ்சு என் குழந்தைய என்கிட்ட வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு மேலே கேஸ் கொடுத்துட்றாங்க. போலீஸுமே முத்தழகு போகிற லொக்கேஷனை கண்டுபிடிச்சிடுறாங்க. அங்கே இருக்கிற டிராஃபிக் போலீஸுக்கு கால் பண்ணி, அங்கே ஒரு கார் வருது பாருப்பா, அதை நிப்பாட்டுங்க, அதில் குழந்தைய கடத்திட்டு வராங்களாம், அவங்கள பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. டிராஃபிக் போலீஸும் பூமியோட வண்டியை நிப்பாட்டிடுறாங்க. என்னங்க எதுக்காக நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் போலீஸ் இருந்துட்டு, நீங்கள் குழந்தைய கடத்திட்டு வந்துட்டுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நீங்கள் எதுவாக இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம முத்தழகு வந்து ரொம்பவே பயப்படுறாங்க. நாங்கள் யாரோட குழந்தையும் கடத்திட்டு வரல, இது எல்லாமே எங்கள் குழந்தை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு ரெட்டை குழந்தை பிறந்துச்சா அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்குறப்ப சொல்கிறாங்க. முத்தழகும் பூமியும் ரொம்பவே தடுமாறுறாங்க. இதனாலே போலீஸ் வந்து ரொம்பவே டவுட் பட்டு அவங்கள போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. முத்தழகை தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. முத்தழகு ரொம்பவே பயப்படுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதும், இங்கே பாருங்கள், நாங்கள் குழந்தையெல்லாம் கடத்திட்டு வரல, இது எங்கள் குழந்தை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு அஞ்சலி இருந்துட்டு, இல்லைங்க என்னுடைய குழந்தைய அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க, நான் எவ்வளோ கதறி கதறி அழுதுமே அவங்க குழந்தைய கொடுக்கவே. போலீஸ் இருந்துட்டு முத்தழகு கிட்ட, எதுக்குமா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, குழந்தைய கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியை வாங்கி அஞ்சலி கிட்ட கொடுத்துட்றாங்க. அஞ்சலி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மனசுக்குள்ளே முத்தழகை பார்த்து நினைக்கிறாங்க, ஏன் முத்தழகு, உன்னை சந்தோஷமாகவே இருக்க விட மாட்டேன், என் மீனாட்சியை என்கிட்ட இருந்து பிரித்து கூட்டிகிட்டு போனேன்ல, அதுக்கு இதுதாண்டி உனக்கு தண்டனை, உங்களை நிம்மதியாக ஏலகிரி மலைக்கு போக விட்டுனா பார்த்தீங்களா, நீங்கள் எப்போவுமே இப்படியே தான் கஷ்டப்பட்டுனே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம மீனாட்சி வந்து முத்தழகுக்கு பிறந்த குழந்தை தான். கூடிய சீக்கிரமே இந்த விஷயம் முத்தழகுக்கு தெரியணும். போலீஸ் வந்து அஞ்சலி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரியுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.